Hey buddies, welcome back to the life of Scorpion couple. Postpartum weight loss இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஆனால் ஸ்டார்டிங்கே நான் ஒன்று சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஜேர்னி. இதில் நான் என்னோடய பர்சனலாக நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. அண்டு பெல்லி ஃபேட் எப்படி கம்மியாச்சு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். பெல்லி ஃபேட் டக்குன்னு குறையாது. ஸோ அது லூசனாக தான் இருக்கும், இருக்க தான் செய்யும். அந்த ஃபேட் இருக்க தான் செய்யும். அது குறைக்கிறதுக்கு என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பாடி மூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா மேபி கொஞ்சம் சீக்கிரமாக குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜீனு அப்பா அம்மாலாம் உடம்பு எப்படி இருக்கோ அவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் உடம்பு திரும்பவும் மாறும், அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறோம், பாடிக்கு ஒரு ஆக்டிவாக ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துக்கிறோம், அதை பொறுத்தும் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னோடய வெயிட் லாஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு பர்சனலாக நான் என்னால் எந்த ஒரு டயட்டுமே மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா நான் 2+ மந்த்ஸ்லேருந்தே நான் இல்லைன்னா நான் மட்டுமே தான் டேக் கேர் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவார், நாங்கள் சென்னையில் இருந்தோம். ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, அப்புறம் நான் சாப்பிட்ற கூட முடியாது. குழந்தைங்கள பார்க்கும்போது அவன் அழுவான், நம்ம சாப்பிடும்போது அழுகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ தட் அந்த டிஸ்டர்பன்ஸ், அதோட ஒரு ரெஸ்ட் இல்லாதனாலே என்னோட வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாகவே இருந்துச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய டயட்டை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நான் அதை இப்போ தான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். இப்போது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸாக இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்ணும், பசிக்கும், சாப்பிட்டே இருக்கணும் போல நிறைய சாப்பிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால கூட நமக்கு வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது உங்களோட ஃபுட் உங்களோட அளவுக்கு மாறும்போது ஓகேவா உங்களுக்கு வெயிட் குறையறக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க அதுக்கப்புறமும் வெயிட் அப்படியே இருக்குது, குறையவே இல்லை, நான் ஃபீட் பண்ணணும்னு அது இதுன்னு சாப்பிட்டேன், அதனாலேயே வெயிட் அப்படியே இருக்குது, எனக்கு வெயிட்டே குறையல, ஆனால் மில்க் செக்ரேஷனும் இல்லை, அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் பர்சனலாக மில்க் செக்ரேஷனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எதுவுமே அந்த டைமில் எனக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக நான் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் டைமே இருக்காது எனக்கு. என் ஹஸ்பண்டுக்கு செய்கிறதோடு சேர்த்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் செய்யவே முடியாது. நான் இப்படியே வச்சுட்டேலாம் சமைச்சிருக்கேன் ஒரு தடவை, இல்லைன்னா கையில் இப்படியே வச்சுட்டலாம். அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்காது, நமக்கு வெறும் கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதனால ஏனோ தானோ அப்படின்னு செஞ்சு இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு. ஆனால் நான் எந்த என்ன ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் இருந்தாலும் நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் இந்த ரெண்டுமே நான் இல்லாமல் நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே இதை நான் டெய்லியுமே ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கே தெரியாமல் தான். ஏன்னா நம்ம அது இல்லாமல் நமக்கு சமைக்கவே முடியாது. அதே மாதிரி அது எனக்கு பழகிடுச்சு. அது சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது பூண்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு, பட் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நிஜமாவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மில்க் செக்ரேஷனுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸில் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதாக கிராம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதாவது இந்த சுண்டல், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்டேக் பண்ணிக்கோங்க. சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல்லாம் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது, அப்புறம் வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, அது ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி டெய்லியுமே உங்களோட இன்டேக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போது பச்சைப்பயிறு நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எவ்வளோ எடுத்துப்பீங்கன்னா, ஒரு கரண்டி எடுத்துக்குவீங்களா, சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்குவீங்க. ஸோ அதோட அளவு உங்களுக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு தனியாக சுண்டலை நல்லா வேக வச்சு தாளித்து அப்படியே எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரும் அதே மாதிரி தான், நிலக்கடலையும் அதே மாதிரி தான். எப்படி உங்களுக்கு அதை அதிகமாக இன்டேக் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் டேஸ்ட் வைஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராம்ஸ் ரொம்பவே நல்லது, அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. வேறு எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கிராம்ஸ் அந்த மாதிரி வெஜ்லேயே உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, என்ன ஹெல்த்தியாக இருக்குது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எக்கு சாப்பிட்றீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா எக்கு கம்பல்சரியாக, எனக்கு கண்டினியூவாக சாப்பிடவே முடியல அப்படின்னாலும் 1 டே விட்டு 1 டேவாவது எக்கு கம்பல்சரி எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாம்ஸ் இருக்கீங்க, அதில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது, செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்கும் கருவாடும் எடுத்துக்கோங்க.
பர்சனல் டயட் ஃபுட் சார்ட்ஸுங்கிறது வந்து டாக்டர்ஸே நமக்கு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பெல்லி ஃபேட் கம்மியாக இருக்குது, சில பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் பெல்ட்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம். இப்போ என்ன மாதிரி வந்து நான் தனியாக ஹேண்டில் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்க மாம்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் செய்கிற ஒர்க்ஸே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணியும் எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது, தனியாக நான் ஹேண்டில் பண்ணுறேன் எல்லாமே, ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் கம்மியாகலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. மீ டைம்னு ஒன்று வந்து கண்டிப்பாக வேணும். நியூ மாம்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறதும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒர்க் போகிற மாம்ஸாக இருக்கீங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ நான் ஒர்க் போகிறேன், ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் வந்து இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இருக்காது. ஏன்னா நம்ம ஒர்க் போகிறோன்னா நம்ம சில பேர் வந்து உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து என்னென்னா பெட்டர் நீங்கள் வந்து ஜிம்மை சூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஒர்க் போகிற மாமா இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஜிம் சூஸ் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் சி செக்ஷனாக நார்மலாக எதுனாலுமே வந்து நீங்கள் கோச்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து கொடுப்பாங்களாம்மா. நீங்கள் எந்த மந்த் எவ்வளோ மந்த்ஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஜிம் ஜாயின் பண்ணுறீங்க, அது எல்லாமே வந்து கோச் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா நான் ஜிம் போகலான் இருக்கேன். அப்போ வந்து அவங்க கேட்டப்போ இதெல்லாமே சொல்லியிருக்கா. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிம்மை ப்ரிஃபர் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஒர்க்கிங் மாம்க்கு. அஃப்கோர்ஸ் நான் லாஸ்ட்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா தண்ணி தான் மெயின். நீங்கள் எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதாவது ஃபீடிங் பண்ணுற மாமா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஒர்க் போகிறீங்கன்னாலும் சரி, ஒர்க் போகிறப்பவும் நீங்கள் மறந்துடாதீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ரிமைண்டர் வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டே இருங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஆக்சுவலாக அது வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தனியாக ஹேண்டில் பண்ணுற மாம்ஸாக இருக்கீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4 செவத்துக்குள்ளாரே இருக்கணும். பிகாஸ் இப்போ இருக்க நியூ மாம்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப எஜுகேட்டடாக தானே இருப்போம். எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்போம், டெய்லி காலேஜ் போக ஸ்கூல் போக அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே வந்தனால நம்ம 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் ஃபீல் யூ. அந்த டைம் வந்து நீங்கள் மெடிடேஷன் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மட்டும், ஏன்னா ரொம்ப கோவம் வருது, எக்ஸ்ட்ரீம்லலாம் கோவம் வருது, அது எல்லாமே குறைச்சிக்க நம்மளை தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்மளால சுற்றி இருக்கவங்க யாரும் சஃபர் ஆகக்கூடாது, அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் எங்கேயாவது மாடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா பேபி கூடவே போய் கொஞ்சம் நேரம் நடங்க. வெளியில் எங்கேயாவது கீழெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னா வெளியில் கொஞ்சம் நேரம் போய் நடங்க. கண்டிப்பாக வீட்டில் நிறைய வேலை இருக்க தான் செய்யும், ஆனால் உங்களுக்கான டைமையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒர்க் போகிற மாம்ஸாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட டைமை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பேபி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கில்ட்டோடு வந்து ஒர்க் போகாதீங்க. பிகாஸ் நான் 2 ஃபேஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இருக்காங்க. நான் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னோடய ஃப்ரெண்டும் தனியாக ஹேண்டில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் புலம்பிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஃப்ரெண்டு ஒர்க் போகிறா, அவளும் நானும் புலம்பிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அவளுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லுவேன், அவன் நிறைய விஷயம் எனக்கு சொல்லுவாள். ஸோ அவளோட கில்ட் எனக்கு என்னன்னு தெரியும், இவளோட கில்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நியூ மாம்ஸ் எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி தான். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து என்னென்னா ஒர்க் போகிறீங்க அப்படின்னா பேபி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டெய்லியுமே டைம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த கில்ட் இல்லாமல் இருக்கும். மாம் கில்ட் கண்டிப்பாக வரும். ஈவன் நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஒர்க் போகிறீங்க, என்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு பிஸ்னஸ் உமன் தான், நீங்கள் வந்து உங்கள் டைமுக்கு நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலுமே அந்த டைம் போகிற நேரம் கூட உங்கள் பேபியை மிஸ் பண்ணுற அந்த ஒரு கில்ட் வந்துடும். மாம் கில்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒர்க் போகிற உமன்ஸ்க்கு. தனியாக இப்போது இருக்கவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் வி ஆல் ஆர் நியூ மாம்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பேபி பர்த் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது
ஃபிசிக்கலாகவே நமக்கு நிறையா முடியாமல் இருக்கும், நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதனாலே என்ன ஆகும்னா, நான் ரெண்டு சைடு இருக்க மாமையுமே நான் எப்படி பார்ப்பேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கராக தான் பார்ப்பேன். மாம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சன்ஸ் தான். ஸோ 2 பேருமே அவங்கவுங்க டைமெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு கில்ட் தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை நான் வந்து கில்ட் இல்லாமல் நான் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. மாம் கில்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாரும் புரியும். ஸோ தட் நான் சொல்கிறேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது டெலிவரி டைமில் வந்து 70 kgs இருந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து 52 இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ 55 வந்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். பட் என்னால் முடியல. சரி, ஓகே, அந்த 52 எப்படியாவது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். பெருசாக டயட் ஃபாலோ பண்ணுறது வந்து நான் தண்ணி நிறையா குடிப்பேன். ஃபீடிங் ஜர்னிக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயமும் பூண்டும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபுட்டில். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடுங்க. டைம் மீறி சாப்பிட்றதும் வந்து வெயிட் லாஸ் வரதான் செய்யும். அஃப்கோர்ஸ் ஒர்க் போகிற மாமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. டைமுக்கு ஒர்க் இருந்தாலும் சரி, உங்களோட டைமை சாப்பிட்ற டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிடவும் செய்யுங்க. அதான் வந்து நல்லதாக இருக்கும். வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ நோ டைம் வந்து எல்லாமே மாறி தான் போகும். பட் நீங்கள் வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டு பழகிடுங்க. ஏன்னா பேபி ஒன்று பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், எல்லாமே சேர்ந்து டம்ப் ஆகும். நீங்கள் அந்த டைம் சாப்பிட்றக்கே மறந்துடுவீங்க. நான் நிறைய தடவை சாப்பிட்றதுக்கு மறந்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு பர்சனலாக வெயிட் லாஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஃபீல் கூட இருக்குது. பட் ஆனால் டேக் கேர் பண்ணிக்கணும். இனிமேலாவது டேக் கேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி 2 பேருக்கும் ஃபைனலாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதை நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். ஒர்க் போகிற மாம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாரும் பேசுகிறாங்களே பேபியை பார்க்காம, அதாவது பெத்து மட்டும் போட்டு வேலைக்கு போகிறா அந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்குவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கே அந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் வந்துட்டோமா, ரொம்ப சீக்கிரம் நம்ம குழந்தைய விட்டுட்டு நம்ம வேலைக்கு வந்துட்டோமா, இது நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம குழந்தைய விட, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸில் தான் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கெரியரை சூஸ் பண்ணது வந்து உங்கள் குழந்தைக்காக தான். நாளைக்கு உங்கள் குழந்தைய உங்களாலையும் சேர்ந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதை நீங்கள் யோசிச்சு தான் வந்து இந்த ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னியை வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டுறாதீங்க. அண்ட் அது உங்கள் கெரியர், அதுவும் முக்கியம், உங்கள் குழந்தையும் முக்கியம். அதுக்கு உண்டான டைமையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கில்ட் இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்களும் வாழுங்க. அண்ட் இந்த சைடு வித்தவுட் எனி அதர் எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பண்ணுற ஒரு மாமா இருக்கீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பேசுவாங்க, இப்போவே வந்து குழந்தையோட தான் இருக்கணுமா, ஏதாவது வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை நீங்களும் காதில் வாங்கிக்காதுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறது பிடிச்சிருக்கா, நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும்னு தோணுதா, அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுங்கள். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஓகேவா? சம்டைம்ஸ் தோணும் வீட்டில் இருக்கிறதுக்கு வேலைக்கே போயிடலாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டே கேரில் விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, நம்ம கெரியர் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமே, நம்ம எதுக்காக படித்தோம், நிறைய விஷயங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஸ்டாப். அந்த 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 மென்டாலிட்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன கேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப். அது எப்போவா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கேப் விட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, உங்களால் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த டிப்ரெஷன்ஸை விட அந்த டிப்ரெஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணதே நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அதை மீறி நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது உங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ஸ் லெவலே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவே வந்து எல்லோரும் அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு நாள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களும் தான். ஸோ அதுக்கான ரெகக்னேஷன் நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு இருக்கும் போது கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வரைய பிடிக்குதா வரைங்க, இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன் பிடிக்குதா கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். வியூஸ் வருது வரல, பார்க்குறாங்க பார்க்கல, இல்லை பார்க்குறாங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்க,
பேசட்டும், எது வேணா இருக்கட்டும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அதை நீங்கள் பண்ணுங்கள். 2 மாம்ஸுமே சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் வில் பி ஓகே. அண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். 2 பேரும் கில்ட் இல்லாமல் வாழணும். அதுதான் வந்து மாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கராக தான் இருப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதே நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கர் பர்சன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் மற்றவங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நினச்சிக்காதீங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடுன்னு சொல்லுவாங்க. நோ, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காதிலேயே வாங்காதீங்க. அதுதான் வந்து நல்லது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுள். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ஹஸ்பண்ட் பேச்சு கேட்குறதும் ஒரு இடத்துல நல்லதாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கில்ட் இல்லாமல் வாழுங்க. அவ்வளோதான். வெயிட் லாஸ் ஜேர்னி தான். பட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கும் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ ஒன்றும் இல்லை. வெயிட் லாஸுங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்துன்னு 1 இயரில் குறைக்கணும், இல்லை 2 மந்த்ஸில் குறைக்கணும். 2 மந்த்ஸ்லாம் வயிறு குறையாதுங்க. ஸோ ப்ராசஸ் கொடுங்க. உங்கள் பாடிக்கும் வந்து டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்காகவும் தனியாக டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. வெயிட் அது கம்மி ஆகும். நீங்கள் பேலன்ஸ் டயட்டில் வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை மீறி எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸ்லேயும் வந்து நியூ மாம்ஸ் ஜேர்னியை பற்றி ஏதாவது என்னால் சொல்ல முடியுது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.